எல்லாருக்கும் வணக்கங்க. இது வேர்ல்டு கப் விமென்ஸ் கிரிக்கெட் வேர்ல்டு கப் நடந்திருக்கு. அதில் வந்து நம்ம இந்தியா வந்து இது வின் பண்ணியிருக்காங்க. வேர்ல்டு கப்பை வந்து வின் பண்ணியிருக்காங்க. இது வந்து எங்கே நடந்திருக்குன்னா மும்பையில் நடந்திருக்கு. இது டாக்டர் பட்டேல் ஸ்டேடியம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நடந்திருக்கு. சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு அகெயின்ஸ்டாக வந்து இவங்க வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. 52 ரன்ஸில் வந்து வின் பண்ணியிருக்காங்க. வின் பண்ண டீமுக்கு வந்து பிசிசிஐ வந்து 51 crore வந்து கேஷ் ப்ரைஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதில் வந்து அந்த டீமு அப்புறம் ஸ்டாஃப் மெம்பர்ஸு அந்த சப்போர்ட்டிங் ஸ்டாஃப்ஸு எல்லாருக்குமே வந்து இது வந்து சேர்த்து இவ்வளோ அப்படிங்கிறத வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஓடிஐ வந்து ஹர்மன் பிரீத் கவுர் அப்படிங்கிறவங்கள வந்து அது வந்து லெட் பை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து கிரிக்கெட் ஹிஸ்ட்ரியிலேயே வந்து ஒரு முத்திரையை பதிச்சிருக்காங்க அப்படிங்கிறது வந்து குறிப்பிடத்தக்க விஷயம். ஏன்னா 1983 வந்து வேர்ல்டு கப் மென்ஸ் கிரிக்கெட் அந்த இதில் வந்து வேர்ல்டு கப் வாங்கினாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த எக்ஸைட்மெண்ட்டு தான் இப்போவும் இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க பிசிசிஐ. ஷஃபாலி வர்மா அப்படிங்கிறவங்க வந்து ஸ்டார் ஆஃப் தி ஃபைனல் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து போத் பேட்டிங் அண்ட் பவுலிங் ரெண்டுத்துலேயுமே வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக எல்லாம் பண்ணாங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. பிரத்திகா ரவால் அவங்களுக்கு வந்து லேட் ரீப்ளேஸ்மெண்ட் வந்து இந்த டோர்னமெண்ட்டில் பண்ணப்பட்டிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. யங் பிளேயர் 87 ரன்ஸ் எடுத்திருக்காங்க 78 பால்ஸில் அப்படின்னு சொல்கிறாங்க. தீப்தி சர்மா அப்படிங்கிறவங்க வந்து 50 பால்ஸு 50 வந்து ரன்ஸ் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. 2 விக்கெட்ஸையும் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஃப் த ஓவர்ஸில் வந்து இவங்க டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்க சுனில் லூயிஸ், அப்புறம் வந்து மரிசானி கேப் அப்படிங்கிறவங்கள அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அந்த மேட்சை வந்து டில்ட் பண்ணுறதுக்காக இந்தியாவுடைய அந்த இதை வந்து ஃபேவரபுளாக இருக்கணுங்கிறதுக்காக ஃபேமாக இருக்கணுங்கிறதுக்காக செஞ்சுருக்காங்கன்னு சொல்லப்படுது. இப்போ மென்னுக்கு நிகராக வந்து விமனும் கிரிக்கெட்டில் வந்து மேலேயே முன்னேறி வர்றதை வந்து ஒரு பெருமைக்குரிய விஷயம், ஒரு குறிப்பிடத்தக்க விஷயமும் கூட. நிறைய லீடர்ஸ் செலிப்ரிட்டிஸ் எல்லாருமே வந்து இவங்களுக்கு வந்து வாழ்த்துக்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்மளும் வந்து அவங்கள வந்து வாழ்த்திப்போங்க. இது வந்து வேர்ல்ட் கப் வாங்கி நம்ம நாட்டுக்கு வந்து பெருமையை வாங்கி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ்லலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே நம்ம ப்ராக்டிஸ் கொடுக்கும்போது பெரிய லெவலில் நேஷ்னல் லெவலில் இன்டர்நேஷ்னல் லெவலெல்லாம் வந்து போய் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அவங்களுக்கும் வந்து ஒரு பெருமை, நாட்டுக்கும் வந்து அது பெருமையாக இருக்கும். இந்த மாதிரி கோச்சிங்க்கெலாம் போகும்போது ப்ராப்பரான இடத்துக்கு போகும்போது கரெக்டான கோச்சிங் இருக்கும். அப்போ வந்து அவங்க சொல்கிறத செய்யும்போது நம்மளுக்கு வந்து வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். இதில் வந்து அந்த 11 பேர் கொண்ட டீம் தான் இது கிரிக்கெட்டு. இதில் வந்து இவங்க வின் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த வின் பண்ண டீமை வந்து விஷ் பண்ணிப்போங்க நம்ம அப்படின்னு சொல்லி வீடியோவை முடிச்சுக்கிறேன். ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் கிளிக் த ஆல் ஆப்ஷன் அண்ட் கிளிக் த பெல் ஐகான். தேங்க்யூ.